அனைவருக்கும் வணக்கம். இது சாய்க்கு சேனல். நான் ஜீவி. இன்றைக்கி எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 25 எலுமிச்சம்பழம் எங்கள் செடியிலே இருந்தது. இதை எடுத்துகிட்ருக்கேன் இன்றைக்கி ஊறுகாய் செய்கிறதுக்காக. அதுக்கு ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முதல்ல அப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு உப்பு மேசை கரண்டியில் அரை மேசை கரண்டி அளவுக்கு போட்டு கலக்கி விட்டுடணும். அதில் அப்படியே கொஞ்சம் நேரம் சூடேறட்டும். இது உப்பு போட்டு எதுக்கு காய வைக்கிறோன்னா அந்த தோல் வந்து சாஃப்டாகிறதுக்கும், அந்த தோலில் இருக்கிற பாருங்கள் புள்ளி புள்ளியாக இருக்கும், அதில் ஏதாவது பாக்டீரியா இருந்தால் கூட அது வந்து அழிஞ்சிடும். அப்போ வந்து பழம் வந்து கெடாது ஊறுகாய். அதனால் அது மாதிரி முதல்ல செஞ்சுக்கணும். பாருங்கள் தோல் வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. கொஞ்சம் சூடு ஏறினா போதும், நிறைய கொதிக்கலாம் விடக்கூடாது. சூடு இது மாதிரி புகை வருது பாருங்கள், இந்த அளவுக்கு சூடு பண்ணி எடுத்து வடிகரண்டி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் அதே மாதிரி வச்சாச்சு. இப்போது பழத்தை எடுத்து நாம் அழுத்தி பார்த்தா நல்லா வந்து முதல்ல வந்து கெட்டியாக இருந்தது. தண்ணியில் போட்டு சுடு தண்ணியில் எடுத்தப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா கையில் அழுத்தி பார்த்தா நல்லா அழுத்துது. அப்போ வந்து ஜூஸ் வந்து நல்லா வரும். இதில் பாருங்கள் இது மாதிரி தோல் வந்து நல்லா சாஃப்டாகிடும் ஊறுகாயில். அதனால தான் இது மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறது. நான் வந்து பல மெத்தடில் வந்து செஞ்சு பார்த்துட்டேன். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சால் ஒரு வருஷத்துக்கு கெடாமல் இருக்குது. நான் வந்து இது மாதிரி செஞ்சு போன வருஷம் செஞ்சது இப்போ கூட இருக்குது. அந்த பாட்டில் காலி பண்ணுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இப்போது வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆனோடனே பார்த்தா இப்படி மஞ்சளாக எல்லாமே மாறிடும். சுடு தண்ணியில் போட்டதுனால அது எல்லாமே பச்சை கலரில் இருந்ததெல்லாம் கூட பாருங்கள் எல்லாமே நிறம் மாறி வந்துடுச்சு, பழம் மாதிரி. இப்போ வந்து நம்ம ஒரு சுத்தமான டவல் எடுத்து க்ளீனாக எல்லாத்தையுமே தொடச்சி வச்சிடணும். ஊறுகாயில் வந்து மெயின் டிப்ஸே இதுதான். அதாவது ஈரம் இருக்கவே கூடாது. ஈரம் இருந்தால் கெட்டுடும், பொஞ்செல்லாம் வந்துடும். அதனால தான் சுத்தமாக நம்ம தொடச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் பாருங்கள் பாதியாக இப்படி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து ஜூஸ் புழியணும். அதுக்கு வந்து அந்த விதெல்லாம் நிற்கிறதுக்காக ஒரு ஜூஸ் வடிகரண்டி எடுத்து அதில் வந்து பிழிஞ்சு விட்டுடணும் எல்லாத்தையும். அப்போ வந்து கொட்டையெல்லாம் வந்து பாருங்கள் அதில் நின்றும். அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்தாச்சு. கொட்டை வந்து இது மாதிரி எடுத்து தனியாக போட்டுடலாம். சாறு பாருங்கள் நிறைய ஜூஸ் வந்திருக்கு, எலுமிச்சை ஜூஸு. இதையும் நம்ம அதில் தான் ஊற்ற போகிறோம். அப்புறம் ஒவ்வொரு அந்த பிழிஞ்சு வச்சதையும் இது மாதிரி துண்டாக சின்னதாக 4 பீஸாக கட் பண்ண போகிறோம். ஒரு ஆஃப் வந்து 4ஆக கட் பண்ணணும். அது மாதிரி எல்லாத்தையும் மொத்தத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு மண் பாத்திரத்தில் தான் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. எல்லாத்தையுமே கட் பண்ணி மண் பாத்திரத்தில் போட்டுட்டேன். இப்போது அந்த ஜூஸ் வந்து அதில் ஊற்றணும். இந்த மண் பாத்திரமும் நல்லா கழுவிட்டு வெயிலில் வச்சு ஈரமே இல்லாமல் வச்சு தான் போட்டிருக்கேன். ஈரம் இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பொருளும் நம்ம ஈரம் இருக்கக்கூடாது. உப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு, இந்த 200 ml பிடிக்கிற டம்ளர் அதில் 3/4 அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அளவு போட்டாவே போதும். இதை விட அதிகமாக போட்டால் உடலுக்கு பாதிப்பு வரும். பாருங்கள் இந்த கரண்டி கலக்கிறதுக்கு சுத்தமாக கழுவிட்டு தொடச்சி ஈரமே இல்லாமல் தொடச்சி எடுத்துருக்கேன். இப்போது இதை உப்போடு நல்லா கலந்து விடணும். கல் உப்பு தான் போட்டிருக்கேன், அதனால் நல்லா கலந்து விட்டால் நல்லா கரைஞ்சிடும். இது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி கூட போடலாம். அப்படி அரைக்கும் போது வந்து 3/4 பாகத்தோடு கொஞ்சம் அதிகமாக வரும் டம்ளரில். நம்ம இந்த அளவு உப்பு எடுத்து அரைச்சினாலும் போடலாம், இல்லை அப்படியே போட்டுனாலும் கலக்கி விட்டுடலாம். இல்லைனா கரைஞ்சிடும் அது 2 நாளில். பாருங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது தாளிக்கிறதுக்காக ஒரு வாணலி ஸ்டவ்வில் வச்சு 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு போட்டு வறுத்து எடுக்கணும். போட்டாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு வறுக்கணும். பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்தா போதும், தீஞ்சிடக்கூடாது. பாருங்கள் இது மாதிரி வறுத்து ஒரு தட்டில் ஆற வச்சாச்சு. ஆறிட்டப்புறம் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை தட்டில் போட்டு வச்சிடலாம். இப்போ மிளகாத்தூள் வந்து இந்த அளவுக்கு உப்பு எடுத்தோம் இல்லை, அதே அளவு எடுத்து வச்சிட்டோம். இப்போ பாருங்கள் இதுதான் போன வருஷம் நான் ஊறுகாய் போட்ட பாட்டில். இதையே தான் நான் காலி பண்ணி இந்த முறை போட போகிறேன். சுத்தமாக கழுவிட்டு வெயிலில் காய வச்சுருக்கேன் பாருங்கள் வெளியே. இப்போ பாருங்கள் க்ளீனாக புது பாட்டில் மாதிரி ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதை தான் நம்ம இந்த வருஷம் பயன்படுத்த போகிறோம். இப்போது வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 200 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வந்து பெருங்காய பொடி இதெல்லாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டேன்.
கொஞ்சம் ஆறட்டும். ஆறினப்புறம் இந்த பொடியை போடலாம். சூடாக இருக்கும்போது போட்டால் கருப்பாயிடும். அதனால் கொஞ்சம் ஆறினப்புறம் இந்த பொடியை போட்டு கலக்கி விட்டுட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து மிளகாத்தூள் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் அதில் போட்டு கலக்கணும். இதெல்லாம் சூடாக இருக்கும்போது போடக்கூடாது. மிதமான சூட்டில் ஆறி வரப்போ தான் இதெல்லாம் போடணும். அப்போ தான் கலர் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா கருத்துடும். இப்போ பாருங்கள், இதை போட்டு கலக்கிட்டேன். பாருங்கள், நல்லா ரெட் கலராக நல்லாயிருக்கு. இப்போ வந்து எடுத்து அந்த மண் பாத்திரத்தில் போட்டு வச்சு ஊறுகாயில் போட்டு கலக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலங்கிடுச்சு. இதை பாருங்கள், ஜூஸியாக இருக்குது. அந்த மண் சட்டிலேயே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் அந்த பாட்டிலுக்கு மாற்றிடலாம். பாட்டிலில் மாற்றி வச்சிட்டாலும் 2 நாளில் நல்லா ஊறிடும். இப்போ கலக்கி விட்டுட்டேன். இப்போ ஊறுகாயை பாட்டிலுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். எப்பாவது ஒரு முறை நடுவில் நடுவில் வெயிலில் வைக்கலாம். நான் ஊறுகாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். செம்மையாக இருக்குதுப்பா. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு வருஷம் கெடாமல் வச்சுருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.